வெள்ளிக்கிழமை காலையில் எப்பயும் போல் சாதம், அதே சாம்பார், கத்திரிக்காய் கூட்டு. அதனால் எதையுமே வீடியோ எடுக்கலை. இன்றைக்கி இந்த புட்டு காலையில் சாப்பிட்றதுக்கு செஞ்சேன், ராகி புட்டு. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ராகி அடிக்கடி நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்துட்டே இருக்கணும். அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதனால் புட்டாவோ கொழுக்கட்டையாவோ அவிச்சு கொடுத்துட்டே இருங்க. அது நல்லது பிள்ளைங்களுக்கு. அதுக்கு புட்டை மாவை சலிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து பிணைஞ்சிக்கணும். அதை புட்டோட பதம் என்ன அப்படின்னா, இப்படி இறுக்கி பிடிச்சா கொலக்கட்டை மாதிரி இருக்கணும். உதுத்து விட்டால் உதிரணும். அந்த பிசுபிசுப்பு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மாவு பதமாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வெறுமனே தட்டை வச்சு துணியை போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். அதுக்கப்புறம் சூடானோடனே நம்ம பிணைஞ்சி வச்சுருக்க புட்டு மாவை போட்டு மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக விட்டுறலாம். அது மேலே தேங்காய் உடச்சி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால தான் புதுசாக தேங்காய் எடுத்து உடச்சிட்டேன். கொஞ்சமாக ஒரு அரை சில்லு இருக்கிற அளவுக்கு சீவிக்கிட்டு அந்த புட்டு மாவு வெந்துருச்சு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சு. எடுத்து ஒரு இதில் மாற்றிட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவையும் போட்டு கிண்டிக்கலாம். இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு காலையிலக்கு இது தான் சாப்பாடு. நாட்டு சக்கரை கொஞ்சமாக போட்டு, நாட்டு சக்கரை போடலாம், வெல்லம் போடலாம், ஜீனி போடலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இதுவே நம்ம கடுகு சீரகம் போட்டு தாளித்து காரப்புட்டாவும் சாப்பிடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம். ஆனால் நெய் கொஞ்சமாக தான் இருந்துச்சு, அதனால் அதை மட்டும் போட்டுட்டேன். நெய் விட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. புட்டு ரெடி. நல்லா பொழுன்னு இருக்குது. பிள்ளைங்களுக்கு காலையில் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு சாப்பாடு வச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.